ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என் தம்பி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அரைச்சி மஞ்சளும் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருந்தான். ஸோ அதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டோம். நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு செம்மையாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. டான்ஸ் இன்றைக்கி ஜாலியாக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மதியானம் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஜெயம் படம் வந்து ஓடிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கவங்களுக்கும் பிடிக்கலாம், பட் 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதல் 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 இனித்திடும் நரகமா, அவ்வளோ சோகமான பாட்டு இப்படி சிரிச்சுட்டு பாடுறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. ஓகே. ஸோ அந்த படம் ஓடிட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு oh my god, காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ இப்போ காற்று காலமா இல்லையே, ஆடி மாதம் தானே காற்று அடிக்கும். ஆடி காற்றுலையும் ஆடுதறி ஓடுதறி அடக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு பட்டி டிங்கிரி மாதிரி பண்ண போகிறோம். என் தம்பி வந்துட்டு இது இருக்குல்ல, உருளைக்கிழங்கும் மஞ்சளும் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருக்கான். அதை எடுத்து நம்ம ஃபேஸுக்கு கொஞ்சம் நேரம் அவன் வீட்டில் இல்லை, எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் சமைக்கலாம். சரிங்களா, வாங்க. ஸோ இந்த சீனெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறேன்னு வேறு லெவலில் இருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு. யார் யாரெல்லாம் இந்த படம் சண்டே பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என் தம்பி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அரைச்சி மஞ்சளும் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருந்தான். ஸோ அதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வெற்றி வேலடா. இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இல்லை, நம்ம பச்சை மஞ்சள் இருக்குல்ல, பொங்கலுக்கெல்லாம் வாங்குவோம்ல, அந்த பச்சை மஞ்சளை அப்படியே வந்து அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி தினமும் ஒவ்வொரு ஸ்கியூப் வந்துட்டு எடுத்து அவன் தேய்ச்சிட்ருப்பான். ஸோ இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி சண்டே என்ன எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படின்னா, மீன் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது. சரிங்களா. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்கட்டா. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். தக்காளி பூண்டு எல்லாமே. இப்போ வந்து நான் சிக்கனும் மீனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிக்கனுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போய்கிட்டுருக்கு. டைம் வேறு ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து தந்தையர் தினம். எல்லாத்துக்குமே தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா. ஸோ அந்த பாட்டு தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே. இப்போ என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். என் தம்பி தான் வந்து நான் அங்கே சிக்கனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். என் தம்பி வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு கொடுத்துட்ருந்தான், சின்ன வெங்காயம்லாம். இப்போ நான் வதக்கிட்டேன். சிக்கனுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வறுத்துட்டேன். அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன், வாங்க.
ஸோ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவ்வளோ அரிசி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு அதெல்லாம் போட்டுட்டு, வரமிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து வச்சாச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆறின உடனே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ சிக்கனுக்கான வேலை வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ரவுண்டு மீன். அதை கொஞ்சம் பொரிக்க போகிறோம், கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறது தான் யோசிச்சுட்ருக்கேன். மீன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரேன் நாங்கள். சரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கி அரைச்சி கொடுத்து இது பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிக்கனை போட்டுற வேண்டியதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சும்மா போடுங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவும் அரைச்சிட்டு மீனுக்கும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மீன் வந்து கழுவ போகிறேன். இதில் கொஞ்சம் உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்துடலாம். ஸோ மீன் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே வந்து வேலை போயிட்டுருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள், சரியா? ஸோ மீனில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. மீனை வந்து கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு மசாலா வந்து அரைக்க போகிறேன். ஸோ அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சு, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து உள்ளே போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ எங்கள் அம்மா வந்து மசாலா போட்டுட்ருக்காங்க, நான் வந்து ஃபோன் பிடிச்சிட்ருக்கேன். மசாலா வந்து நல்லா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிரேவி குழம்பு. என்னென்னா கலர் அதிகமாகிடுச்சு. வரமிளகாவுக்கு பதிலாக நான் காஷ்மீரி மிளகா எல்லாம் மிக்ஸ்டாக இருந்திருக்கு போல். அதை போட்டால் கொஞ்சம் காரமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னது மிளகாத்தூளெல்லாம். இப்போ வந்துட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, அப்புறம் என்ன போட்டேன், சீரகம், வரமல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இதை நம்ம அரைச்சி குழம்பு வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கைப்பிடி, ஒரு அரை கீத்து தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் பால் ஊற்றுறோம் அப்படின்னாலுமே தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காவை போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். அந்த தேங்காய்க்குன்னு ஒரு பதம் இருக்கும்ல, அது போய் கொஞ்சமாக வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு செம்மையாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தனால மிளகாத்தூள் போட்டேன், கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து போட்டேன். ஸோ அவ்வளோதான். இது தண்ணியாக வேணுனாலுமே தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். நான் 2 குழம்பு வைக்கிறனால இதை வந்து நான் இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அது ஊறட்டும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து கலக்கி மாதிரி போட சொன்னான். நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தோம்ல, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை.
நாட்டுக்கோழி முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு, எந்த முட்டையாக இருந்தாலும் சரி நல்லா பீட் பண்ணிவிட்டு, நம்ம வச்சுருக்க செஞ்சோம்ல குழம்பு, அதில் இருக்கிற பீஸெல்லாம் வந்து எடுத்து இது சிக்கனுக்குள்ளே போட்டுட்டு, கொஞ்சமாக சுடுது, பயங்கரமாக சுடுது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குழம்பு ஊற்றிக்கோங்க. சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான இது என்னது முட்டை என்னது ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீன்களை வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு புளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்லலை. எங்கள் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டாங்க. இது மீனை போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை போய் என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்றேன். என் தம்பி எங்கள் அப்பாவும் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடாக மீனையும் வந்து பொரிச்சிட்ருக்கேன். தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நம்ம சிக்கன் செஞ்சோம், அந்த சட்டியில் கொஞ்சமாக சோத்தை போட்டு நல்லா வந்து விரவி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதையும் நான் விரவி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாய் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அவ்வளோதான் செல்லக்குட்டி. சிலர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டிய வேலை இருந்ததா, ஸோ அதை வந்து நான் எழுதிட்டு இருந்தேன். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பேட்மிண்டன் வந்து வந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஷட்டில் விளாட வருவோம். அப்போ நான், பாப்பா, அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தோம். இதுதான் வந்து கோர்ட்டு. இங்கே வந்துட்டு பே பண்ணணும், 1 ஹவருக்கு அந்த மாதிரி பே பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் பே பண்ணிவிட்டு எப்போவுமே எங்களோட கேங் எல்லாருமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்க வரமாட்டாங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். ஓகே, பாய். லவ் யூ.